கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேக்க தேசத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த ஓவியர் ஒரு சிறுவன் தலையிலே பழக்கூடையை வைத்துக் கொண்டு நடந்து செல்வது போன்ற ஒரு சித்திரத்தை வரைந்தார். அது ஒரு சிறுவனுடைய உயரத்திற்கே இருந்தது. அவனுடைய தலையில் மீது வைக்கப்பட்ட கூடைகளும் ஒரு கூடைகளுடைய ஒரிஜினல் சைஸுக்கு இருந்தது. அந்த கூடைகளுக்குள்ளே அழகான பழங்கள் இருப்பதாக தத்ரூபமாக வரைந்திருந்தார். சாலையோரம் அதை வைத்து அவர் விற்க முனையும் போது அநேகர் பார்த்துவிட்டு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது, ஆனால் நம்மால் இதை வாங்க முடியுமோ, விலை அதிகமாக இருக்குமோ என்று அதை பார்த்து ரசித்து விட்டு போனார்கள். ஆனால் சில மணி நேரம் கழித்து அந்த சிறுவனுடைய கூடையில் இருக்கிற அந்த பழங்களை ஒரிஜினல் பழங்கள் என்று நினைத்து சில குருவிகள் வந்து அந்த பழங்களை கொத்த ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கூடினார்கள். ஆகா, இவர் வரைந்த ஓவியத்தில் உள்ள பழங்களை ஒரிஜினல் பழங்கள் என்று நினைத்து சில குருவிகள் கொத்த ஆரம்பித்து விட்டதே, அப்படியானால் எவ்வளவு தத்ரூபமாக வரைந்திருக்கிறார், ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அப்பொழுது ஒரு தனவந்தர் இவர்களுக்கு வந்து அதை ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஓவியர் சொன்னார், நான் வரைந்த பழங்களை பார்த்து குருவிகள் எல்லாம் வந்து கொத்தின, நீங்கள் எல்லாம் அது பிரமாண்டம் என்று சொல்லி பாராட்டி அதை வாங்க வருகிறீர்கள். ஆனால் அந்த பழங்களுக்கு கீழே வரைந்த சிறுவன் அவன் ஒரிஜினலாகவே அந்த சிறுவனை போல் இருக்கிறானா? அப்படி இருந்தால் அவன் தலைமையில் வைத்திருக்கிற கூடையில் உள்ள பழங்களை இந்த குருவிகள் கொத்துமா? அப்படியானால் குருவிகளுக்கு பழங்கள் தெரிகிறது, அதற்கு கீழே இருக்கிற சிறுவன் தத்ரூபமாக இல்லை. அதனால் தானே அவை தைரியமாய் வந்து பழங்களை கொத்துகின்றன. அந்த சிறுவனையும் சிறுவனாக நினைத்து அந்த குருவிகள் பயந்து ஓடி இருந்தது என்றால் உண்மையிலே நான் பூரண ஓவியன் என்று நான் உணர்ந்து கொள்வேன் என்று சொன்னார். அப்பொழுது அதை வாங்க வந்தவர் இவரை ரொம்பவும் பாராட்டினார். உங்கள் சிந்தனை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஓவியத்தை நல்ல விலைக்கு வாங்கி சென்றார். ஆம், மனுஷர்களுடைய பார்வையிலே நாம் அநேக சமயங்களிலே பாராட்டப்படுகிறோம். நம்முடைய வேலைகள், நாம் செய்கிற சில காரியங்களை அவர்கள் பாராட்டும் போது உண்மையிலேயே நாம் பெரிய விற்பனர்கள் போல, நாம் கெட்டிக்காரர்கள் போல என்று அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி இல்லை, மனுஷர்கள் ஒரு பகுதியை பார்க்கிறார்கள், ஆனால் முழுவதையும் பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நாம் செய்தவைகள், செய்யாமல் விட்டவைகள், செய்ய முடியாமல் போனவைகள், செய்ய விரும்பாதவைகள், இப்படி எல்லாவற்றையும் ஒருவர் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று உணரும்படிக்கின்ற நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 4:4 என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பவுல் அப்போஸ்தலன், நான் மனசாட்சியின்படி மகா நல்லவன் தான், ஆனால் அதனால நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் நீதிமானாக காணப்பட வேண்டுமே என்று தன்னை குறித்து சொல்லுகின்றார். 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்த்தால் அப்ப நாம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். நம்மை விட பெரிதானவருக்கு இன்னும் எவ்வளவு நம்முடைய அகோரங்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய சகல செயல்களையும் எண்ணங்களையும் நமக்கு கொடுத்த பொறுப்புகளையும் நாம் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்வோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.